ஒரு கிராமத்துல உள்ள ஒரு மனுஷன் தன்னுடைய குழந்தைகளுக்காக பிரெட் வாங்குறதுக்காக ஒரு பேக்கரிக்கு போறாரு. அப்போ அங்க போய் பேக்கரியில பிரெட் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த பேக்கரியோட ஓனர் இவருடைய நெருங்கின நண்பர், சின்ன வயசுல நெருங்கின நண்பர். அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வெளியூருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அப்போ ரெண்டு பேரும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா விசாரிச்சுக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கறது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இந்த கிராமத்துல உள்ள மனுஷர் இதே மாதிரி நான் பக்கத்து கிராமத்துல இருக்கிறேன். இது மாதிரி பால் பண்ண மாதிரி வச்சிருக்கிறேன், ஒரு சில மாடுகளை வச்சிருக்கிறேன், இது மாதிரி பால் வெண்ணெய் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பேக்கரி ஓனர் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் டெய்லி பாலும் வெண்ணையும் தேவைப்படுது, பால் வெண்ணெய் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது இந்த கிராமத்து மனுஷனும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூட பிரெட் தேவைப்படும், டெய்லி நான் என்ன பண்றேன், பால் வெண்ணெய் இதெல்லாம் கொடுத்துட்டு 1 கிலோ பிரெட்டும் நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீதிய பணமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று போட்டுட்டு அவங்க போயிடுறாரு. அப்போ நாட்கள் உருண்டோடுது. டெய்லி இவர் வந்து பால் வெண்ணெய் இதெல்லாம் கொடுத்துட்டு அதே போல 1 கிலோ பிரெட்டும் அவர் வாங்கிட்டு போறாரு. அப்போ ஒரு 4 வருஷத்துக்கு மேல இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் இந்த பேக்கரி ஓனருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஏன் அப்படின்னா அவர் நண்பருங்கிறதுனால அவர் எடுத்துட்டு வர பாலையோ